இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு பேங்க்கில் ஒரு மார்ட்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஹவுசிங் லோன் ஒன்று வாங்குகிறோம், எதனா ஒன்று வாங்குகிறோன்றதை வச்சுப்போம். அப்போ வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிக்கான டாக்குமெண்ட்ஸ், டைட்டில் டீட்ஸ்னால் பேங்க்கில் வந்து பேங்க்கோட கஸ்டடியில் இருக்கும். அந்த லோனை ஃபுல்லாக ரீபே பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டடியில் இருக்கிற அந்த டைட்டில் டீட்ஸை திரும்பி அந்த பாரோவர்கிட்டே திரும்பி கொடுக்க வேண்டியது பேங்க்கோட டியூட்டி. ஏற்கனவே நம்ம நேற்றுக்கு பார்த்தது ரைட் ஆஃப் ரிடெம்ஷன் பார்த்தோம். ரைட் ஆஃப் ரிடெம்ஷனில் அந்த ரீபேமெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய டைட்டில் டீட்ஸை அந்த லெண்டர், அதாவது கடன் கொடுக்குறவர் வந்து அந்த பாரோவர்கிட்ட திரும்பி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமைன்றது பார்த்தோம். ஒரு வேளை இப்போ நம்ம ஹவுசிங் லோனை பற்றி பேசுகிறோம். ஹவுசிங் லோன் வந்து ஒரு 10 வருஷம் டென்யூர் இல்லை, 15 வருஷம் டென்யூர், ஒரு சில இடத்துல 20 வருஷம் கூட டென்யூர் இருக்கிற ஹவுசிங் லோன்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ லாங்கான ஒரு டைம் பீரியட் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மார்ட்கேஜ் லோனாக இருக்கட்டும், இந்த கால அவகாசத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த டைட்டில் டீட்ஸுக்கு எதனா டேமேஜ் எதனா ஆயிருந்ததுன்னா அதுக்கு என்ன லைபிலிட்டி, பேங்க்குக்கு அந்த கஸ்டமர் மேலே, பாரோவர் மேலே என்ன லைபிலிட்டி இருக்குது, இதில் பர்டிகுலராக ஒரு கிரே ஏரியா என்ன இருக்குது, சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இன்னொருத்தருக்கு சொந்தமானது தான் அந்த டைட்டில் டீட்ஸு. இவங்க வந்து மார்ட்கேஜி தான், அதாவது கடன் கொடுத்தவர், அடமானம் வாங்கிக்கிட்டவர் தான். அப்படி இருக்கும்போது அந்த டைட்டில் டீட்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா அவங்க மேலே ஒரு கிரிமினல் வழக்கு தொடர முடியுமான்றதை பார்ப்போம். இது சம்மந்தமாக மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. நன்சிங் பாபு வர்சஸ் பாரதிய ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேஸு 2022 சமீபத்தில் நடந்த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டு இண்டோர் பெஞ்சோட ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 75,000 லோன் வாங்கியிருக்காரு, அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்டாரு. அந்த ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காரு 75,000, அந்த பணத்தை திரும்பி கொடுத்துருக்காரு. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காரு. டாக்குமெண்ட்ஸ் மிஸ்பிளேஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவர் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. பட் அதுக்கு முன்னாடியே பேங்க் என்ன சொல்கிறாங்க, டாக்குமெண்ட்ஸ் மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு, இதுக்கு நஷ்டஈடாக நான் 5,000 rupees கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைட்லேருந்து ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் இவர் எஃப்ஐஆர் எடுக்க சொல்லி, ஒரு எஃப்ஐஆர் கொடுக்க சொல்லி பேங்க் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு தொடர சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஏதோ ஆக்ஷன் எடுக்காத நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் மனு ஒன்று ஃபைல் பண்ணி இவர் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணும் பேங்க் மேலே. ஏன்னா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சதுக்கு பேங்க் வந்து காரணம், அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு சொந்தமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அவங்க மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க மேலே ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ரிட் மனு ஒன்று போட்டார். ஸோ இதுதான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். இதில் என்ன ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்போசிட் பேங்க்கோட கண்டென்ஷன் என்னென்னா, இதில் நாங்கள் 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான ஆஃபர் பண்ணோம், அதாவது எங்களோட போனஃபைட்ஸ், எங்களோட சரியாக எங்கள் பக்கம் சரியாக இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்கான ஒரு பகுதியாக நாங்கள் 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். அதை அவங்க வகிக்கலை. ரெண்டாவது, நாங்கள் 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோன்ற ஃபேக்டை சப்ரஸ் பண்ணி தான் இந்த கோர்ட்டுக்கே அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ரிட் பிட்டிஷன் மெயின்டைனபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே பேங்க் சைட்லேருந்து ஒரு ரிப்ளை கொடுக்கப்பட்டது. கோர்ட்டில் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, எல்லாம் கரெக்டு, இவர் சஃபர் பண்ணியிருக்காருன்றதை ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் என்ன அஃபென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்றது எங்கே இருக்குது, என்ன குறிப்பிட்டு இந்த குற்றம்தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இது தெஃப்ட்டுன்னு வராது, வித் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருந்தால் தான், தவறான ஒரு நோக்கம், உள்நோக்கம் இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு தெஃப்ட்டோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும், ஒரு கிரிமினல் கேஸாக இருந்தாலும் தப்பான எண்ணத்தோடு தான் பண்ணியிருக்கணுன்றது தான் கிரிமினல் கேஸ் ஆகும். இதில் வந்து கேஷுவலாக மிஸ்பிளேஸ் ஆகிருக்கலாம் இல்லையா? ஸோ இதை வந்து ஒரு அஃபென்ஸாக க்ரியேட் பண்ணி பேங்க் மேலே சொல்லணுன்ற அவசியம் என்ன இருக்குது? உங்கள் மேலே ஒரு உள்நோக்கத்தோட அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை வேணும்ட்டே கன்சீல் பண்ணியோ சப்ரஸ் பண்ணியோ வச்சுக்கிட்டாங்களே, ஆனால் அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை தொடர்றதுல ஒரு நியாயம் இருக்குது. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க 5,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்றாங்க. ஸோ அவங்க மேலே எப்படி கிரிமினல் கேஸை தொடர முடியும்? அந்த லோன் மார்ட்கேஜ் அமௌண்ட்டே 75,000 ரூபாய் தான், அவங்க 5,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படி இருக்கச்சு அவங்க மேலே கிரிமினல் கேஸ் எப்படி தொடர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து 5,000 ரூபாய் ப்ளஸ் இன்னொரு 5,000 ரூபாய் 10,000 rupees அவருக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி ஆனால் கிரிமினல் கேஸை தொடர்றதுக்கு முகாந்திரம் கிடையாது, கிரிமினல் கேஸை தொடர முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப
ரீசெண்டாக வந்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதில் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது என்னென்னா சிஎஸ் கண்ணா நருலா வர்சஸ் தேனா பேங்க். அதாவது 2005 நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி நஷ்டஈடு கேட்ட ஒரு நபர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இல்லை என்னென்னா ஒருத்தர் வந்து லோன் ஒன்று வாங்கியிருக்காரு. தேனா பேங்க்னு ஒரு பேங்க்கில் வந்து லோன் வாங்கியிருக்காரு. டாக்குமெண்ட்ஸை வந்து அடமானம் வச்சுருக்காங்க. 2 வகையான லோன். ஒன்று வந்து டேர்ம் லோன், அதாவது மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுற லோன் ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க இருக்கிற இது மேலே ஹைப்போர்சிகேஷன் லோன், அதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது கேஸ் ஸ்டவ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அது மேலே ஒரு ஹைப்போத்திகேஷன் லோன் ஒன்று வாங்கியிருக்காரு. ஸோ இந்த 2 லோனுக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு செட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அந்த லோனை அவைல் பண்ணிட்டார். அந்த லோன் அவைல் பண்ணிவிட்டு 1973 லோன் எடுக்கிறாரு. ஒரு லோன் அமௌண்ட் எடுக்கிறாரு, வாங்குறாரு. அந்த லோன் வந்த அப்புறம் அவர் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கும் போது 1978 ஒரு ஆடிட் நடந்தப்போ அவங்க பேங்க்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீங்கள் கொடுத்த செக்யூரிட்டி போகாதான், அடிஷ்னல் செக்யூரிட்டிக்கு வேறு என்ன பத்திரம் இருக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பேங்க் சைட்லேருந்து கொஞ்சம் கேட்குறாங்கன்றதுனால இவர் வீட்டு பத்திரத்தையும் சேர்த்து போய் கொடுத்துட்டார். ஸோ ஆரம்பத்தில் ஒரு பத்திரத்தை கொடுத்தாரு, கொலாட்ரல் செக்யூரிட்டியை, வீட்டு பத்திரத்தையும் கொடுத்துட்டாரு. அதை ரெண்டுத்தையும் ரீட்டைன் பண்ணிவிட்டு ஈக்விட்டபிள் மார்ட்கேஜ் டிரான்சாக்ஷன், அதாவது டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸில் ஒரு மார்ட்கேஜ் ஒன்று எடுத்துக்கிட்டு அவங்க வந்து லோனை வந்து அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது கொஞ்ச நாள் நடக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து இந்த பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நீங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், டாக்குமெண்ட் உங்கள் கஸ்டடியில் தான் இருக்குதுன்னு சொல்லுங்கள், எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த பணத்துக்கு ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இவர் லெட்டர் எழுதியிருக்காரு. 2 தடவை இந்த மாதிரி லெட்டர் எழுதுறாரு. 3ஆவது தடவை 1998 ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு. அப்போ ஆர்பிஐ கைட்லைன்ஸும் வந்திருக்கு, ஓடிஎஸ் செட்டில்மெண்ட்டை எல்லாரும் பேங்க்ஸும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு பேங்க் ஒரு ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. டாக்குமெண்ட்ஸ் பேங்க்கு கையில் இல்லைன்றது தெரிய வருது. ஸோ இது இங்கே அங்கே அலைஞ்சி ஸ்ட்ரைட்டாக பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன்ற ஒரு ஸ்டாட்டரி பாடி கிட்ட அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணுறாரு. பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் வந்து இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் வந்து அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த பேங்க் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்கள் கஸ்டடியில் இருந்தது, எங்கள் கஸ்டடியில் இருந்ததா தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுக்கணும். அதே மாதிரி அவருக்கு டியூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வர செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பேங்க் அவங்களோட சொந்த செலவில் பண்ணணும். இவ்வளோதான் நாங்கள் வந்து கொடுக்குற ஆர்டர்ஸ் கொடுக்க முடியும். இது மேலே இந்த பேங்க் அந்த டாக்குமெண்ட்டை தொலைச்சதுனால நஷ்டஈடு கொடுக்கறதுக்கான ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான ரைட்டு எங்களுக்கு கிடையாது அப்படின்னு பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் வந்து ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க 2001. இந்த 2001 பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நஷ்டஈடும் வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி அப்படின்ற எண்ணத்தோட இவர் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், ஸ்ட்ரெயிட்டாக நேஷனல் கமிஷனில் கேஸை 2001 2002 ஃபைல் பண்ணுறாரு. 2002 வந்து அவர் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் 3 வருஷம் நடக்குது. 2005 அது ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. நிறைய விஷயம் கன்சிடர் பண்ணுறாங்க. பேங்க்கோட கஸ்டடியில் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்ததா, பேங்க்கோட கஸ்டடியிலேருந்து என்ன தொலைஞ்சு போச்சு அப்படின்றதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், இவங்களுக்கு இவர் வந்து இந்த கன்சியூமர் கோர்ட்டில் வந்து இவர் 25 lakhs காம்பன்சேஷன் கேட்டிருக்காரு அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போனதுக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 3ல் ஒரு பங்குன்ற மாதிரி அவர் வந்து 25 lakhs வந்து வேல்யூ கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னொரு பேங்க்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அடமானம் வைக்கணும்னாலோ வேறு யாருக்கோ இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னாலோ அவங்க வந்து சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க, என்னோடய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியோட இதுவே டிஃபெக்டிவாக போச்சு, டைட்டிலே டிஃபெக்டிவாக போச்சு, பத்திரம் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டு 25 lakhs காம்பன்சேஷன் கேட்டு நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் கேட்குறாரு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் NCDRC சொன்னது, ஃபஸ்ட்டு அந்த பேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்டர் நோட்டீஸ் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுக்கணும், செஞ்சு தப்போ ஒத்துக்கிட்டு. அதே மாதிரி அவங்க வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும். அதே மாதிரி மேற்கொண்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணாமல், ஏன்னா ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் வந்து 1998 அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார், 1980s அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். அவர் ஆஃபர் பண்ண டேட்லேருந்து இனி வரைக்கும் வேறு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணாமல் அப்போ இருந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் ப்ரப்போசலே அப்போ இருந்த அமௌண்ட்டே அசல் மட்டுமே அவர் கொடுத்தா போதுன்ற மாதிரி
மேற்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிலாம் வெய்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க பேங்க் டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போச்சுன்றதுனால தான் அவங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க வரலன்றதுனால அந்த நாள்லேருந்து இனி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டோ பெனால்ட்டியோ சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவதாக சொன்னது இந்த 25 லட்ச ரூபாய் காம்பன்சேஷன் வந்து ரொம்ப அதிகமானது. ஏன்னா ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்கள் கஸ்டடியில் தான் இருந்தது, ஆனால் எங்கள் கஸ்டடியில் இருந்தால் கைமீறி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க நியூஸ் பேப்பர்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு ரிட்டர்ன் லெட்டரும் ஒன்று கொடுக்குறாங்க. அப்படின்றபோது இது வந்து 25 லட்ச ரூபாய் காம்பன்சேஷன் கேட்குறது வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குது. அதனால நாங்கள் 1 lakh காம்பன்சேஷன் கொடுத்துட்டு டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷனல் கன்சியூமர் கமிஷன் இதுதான் கன்சிடர் பண்ணாங்க. அவங்க பேங்க்கோட தவறுனால இது நடந்ததுன்றதுனால அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் டேட்லேருந்து செட்டில்மெண்ட் ஆஃபர் கொடுத்த டேட்லேருந்து அணி வரைக்கும் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாத்தையும் வெயிட் பண்ணி கொடுத்தாங்க நேஷனல் கன்சியூமர் கமிஷன். அதே மாதிரி 1 lakh காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு அலவன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மீட்டர் ஒரு கேஸ், ஒரு காம்பன்சேஷன் கேஸை ஒரு பேங்க்கு வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி டைட்டில் டாக்குமெண்ட்ஸு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு மீட்டர். சரி, இதில் இருக்கிற கிரே ஏரியா, இந்த பேங்க்கோட கஸ்டடியில் ஒரு டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது அதில் இருக்கிற கிரே ஏரியா என்னன்றதை நம்ம பார்ப்போம். பொதுவாக ஒருத்தர் 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமாக ஒரு பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெய்லர் கிட்ட துணியை கொடுத்துட்டு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது 2 பேருக்கும் நடுவில்னா, அந்த கான்ட்ராக்ட் பேர் கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் அப்படின்றது பேர். அதாவது ஒரு பொருள் வந்து கைமாறுறது அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் தான் இந்த பேங்க்கு கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அடமானம் வச்சு பணத்தை வாங்குறதுன்றது கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட். இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட்டில் வந்து அந்த பொருள் கொடுக்கப்பட்ட அந்த பொருள் மேலே ரொம்ப ஒரு கேர் எடுக்க வேண்டிய கடமை அந்த பொருள் வாங்குறவங்க கிட்ட இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேசஸில் பார்த்தோம்னா பேங்க்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கடமை ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வாங்கும்போது அதை பாதுகாக்க வேண்டியதில் இருக்குது. சரி, இப்போது அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸோட ஒரு ஓனர் வந்து அந்த அடமானம் வைக்கிறவர் தான், அந்த பாரோவர் தான். ஆனால் அதுக்கு வந்து ஜவாப்தாரி வந்து அந்த பேங்க். அப்பப்போ ஆடிட் நடக்கிறது. உண்மையிலேயே ஒரு சமயத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்தே பேங்க் தொலைஞ்சு போச்சோ இல்லை டேமேஜ் ஆச்சோ இல்லை மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த நிமிஷத்துலேருந்தே பேங்க் வந்து அந்த பாரோவருக்கு அதை நோட்டிஃபை பண்ணுறாங்களா இல்லையான்றது கேட்டால் இது ஒரு கிரே ஏரியா. ஏன்னா ஒவ்வொரு சமயமும் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை அவங்களோட கஸ்டடியில் இருக்குன்றதுக்கு எந்த விதமான ப்ரூஃபோ அத்தாட்சியோ கொடுக்கறது கிடையாது. நிறைய கேசஸில் நம்ம பார்க்குறோம், ஸ்ட்ரெஸ் அசெட் ரிகவரிக்கு வந்து நாங்கள் மாற்றிட்டோம், செல்லுக்கு நாங்கள் மாற்றிட்டோம் உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை. ஸோ அந்த ஃபைலை நாங்கள் மாற்றும் போது ஒரு சில பேப்பர்ஸ் வந்து மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது உண்டு. இல்லை வேறு எதனா ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ஃப்ளட்ஸுனால இல்லை ஃபயர்னால இது வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. பேங்க்ஸ்லேருந்து இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்லாம் சொல்கிறாங்கன்ற போது அது மிஸ்பிளேஸ் ஆச்சு, தொலைஞ்சு போச்சு, இல்லை டேமேஜ் ஆயிடுச்சுன்னு உடனேயே அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்களா இல்லையான்றது கேட்டால் இமீடியட்டாக யாரும் கம்யூனிகேட் பண்ணுறது இல்லைன்னே நம்ம சொல்ல முடியும். அப்படியே கம்யூனிகேட் பண்ணாலும் அப்போது இமீடியட்டாக அந்த லோன் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த பாரோவருக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் அக்ரூ ஆறுது அப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட முறையில் எந்த விதமான சட்டத்திலையும் சொல்லலை. ஸோ ஒரு சர்ஃபேஸியில் ஒரு பேங்க் வந்து ஒரு பாரோவர்கிட்ட டைட்டில் டீட்ஸ் வாங்கி கஸ்டடி வைக்கும்போது சர்ஃபேசி ஆக்டில் இது பற்றி எந்த விதமான கைட்லைன்ஸும் கொடுக்கல. வேறு எந்த விதமான சட்டமும் தனிப்பட்ட முறையில் இதை பற்றி தனிப்பட்ட முறையில் எந்த விதமான கைட்லைன்ஸும் கொடுக்கலன்றது நம்மளால் பார்க்க முடியும். அந்த லோனோட நிலைமை என்ன? ஏன்னா இந்த கேஸில் நம்ம பார்த்தோம்னு வச்சு நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிஷன் அந்த டேட்லேருந்து மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்ற டேட்லேருந்து அவங்க ஓடிஎஸ்க்கு மேற்கொண்டு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை வெயிட் பண்ண சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நான் ஒரு 2001 லோன் எடுக்கிறேன், 2003 டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போச்சு, ஆனால் அது எனக்கு தெரியாமல் 2020 வரைக்கும் நான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 17 வருஷத்துக்கு நான் ஒரு வேளை அன்றைக்கே நான் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தேனே, ஆனால் நான் இத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கட்டியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போது வந்து ஆனால் அந்த பேங்க் வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான பொசிஷன்லேயும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் மேலே ரைட் ஆஃப் ரிடெம்ஷன் சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே என்னால் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியுமா, இல்லை சர்ஃபேசினால்
டிஆர்டிஏ தான் அப்ரோச் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் ஒரு கிரே ஏரியாவாக இருக்குது. ஸோ இந்த கிரே ஏரியாவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு சரியான சட்டம் வரணுன்றது நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குன்றது இதில் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.